எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும்னு நம்பி கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. இந்த வாரம் நான் எனக்கு சில வாரங்களாகவே என் மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தாங்க நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நான் என்னோட முதல் எபிசோடில், இந்த பாட்காஸ்டோட முதல் எபிசோடில் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் அது முதல் எபிசோடு அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வளவலன்னு பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 நிமிஷத்தோட அந்த எபிசோடை முடிச்சிட்டேங்க. ஆனால் அந்த எபிசோடில் நான் சொல்ல நினச்ச விஷயங்கள் நிறையாவே இன்னும் பாக்கி இருந்துச்சு. அந்த விஷயங்களெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு இந்த வர எபிசோடில் ஆசைப்படுறேன். அதனால் நம்ம தொடர்ந்து கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள்கிட்ட நான் ரசித்த இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய பாடல் வரிகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷுவல் மீடியம் இருக்குங்க. அதாவது காட்சிகளை உங்கள் கண் முன்னாடி கொண்டுட்டு வர சக்தி அவர் வரிகளுக்கு இருக்கும். அவர் உங்களுக்கு ஒரு பிக்சரையே பெயிண்ட் பண்ணிடுவார் அவரோட வார்த்தைகளை பயன்படுத்தி. உங்களோட இமேஜினேஷனே ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு உலகத்துக்கு கூட்டி போயிடும் அவரோட வரிகளை படிக்கிறது மூலமாக. அவர் நேர்காணல்லையே பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். மதராசப்பட்டினம்ங்கிற படம் வெளியில் வந்த சில நாட்களில் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருப்பாரு. அந்த நேர்காணலில் நீங்கள் வரிகள் எழுதுறதுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவீங்களா, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நீங்கள் வரிகள் எழுதும் போது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இப்போ சில கவிஞர்கள்லாம் பிரான்ஸில் போய் உட்காந்தாதான் கவிதை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டிராவலிங் லிரிக்ஸ் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கவிஞர் நா. முத்துக்குமார் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தோட உதாரணம் கொடுப்பாரு. மதராசப்பட்டினம் படம் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த மதராசப்பட்டினம் படத்தோட டைரக்டர் இயக்குனர் விஜய் அவர்கள் கவிஞர் நா. முத்துக்குமாருக்கு ஃபோன் அடிச்சு, சரி நா. முத்துக்குமார், நம்ம ஜிவி பிரகாஷோட நீங்கள், நான், நம்ம 3 பேரும் மலேசியாவுக்கு போயிட்டு இந்த மதராசப்பட்டினம் பாட்டெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஏன்னா எனக்கு இந்த பாட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா முடிக்கணும் அப்படிங்கிற டைம்லைன் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஒரு 3 நாள் அங்கே உட்காந்து இந்த பாட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. அதனால இவங்க 3 பேரும் கிளம்பி மலேசியா போயிருக்காங்க. நம்ம கவிஞர் மலேசியாவில் லேண்ட் பண்ண உடனே ஏர்போர்ட்லேருந்து கார் எடுத்துகிட்டு ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த கோலாலம்பூர் ஏர்போர்ட்லேருந்து அவங்க போகிற ரோட்டில் சுற்றி காடு, அதாவது நடுவில் ரோடு, 2 பக்கமும் காடு, 2 பக்கமும் காட்டில் மரங்கள்லாம் இருக்கும்ல. அந்த மரத்தில் அவர் போகிற வழியில் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஒரு கழுகு, ஒரு ஈகிள் அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கிளையில உட்காந்துருக்கு. இவங்களோட காரு அந்த மரத்தை பாஸ் பை பண்ணி போகிற அதே சமயத்தில் அந்த ஈகிள் அந்த கிளையிலேருந்து எந்திரிச்சு அந்த மரத்தை விட்டு பறந்து போயிருக்குங்க. அந்த ஈகிள் பறக்கும் பொழுது அந்த கிளை ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. அது பறந்ததுக்கு அப்புறமும் கூட இதை பார்த்த உடனே நம்ம கவிஞருக்கு ஒரு லைன் டக்குன்னு மனசுக்கு வந்திருக்குங்க. அதை தாங்க அவர் பூக்கள் பூக்கும் தருணம்ங்கிற பாட்டு நான் உங்களுக்கு எபிசோட் 1லேயே சொன்னேன்ல, அதில் எழுதியிருக்காரு. நான் உங்களுக்கு முதல் எபிசோடில் பகிர்ந்துக்கிட்ட வரி, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே அப்படிங்கிற வரி. அதுக்கு அடுத்த வரியே, காற்றில் பறந்தே பறவை போன பிறகும் கீழே தொடங்கும் நடனம் முடிவதில்லையே. அதாவது அந்த கழுகு அந்த மரக்கிளையிலிருந்து பறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கிளை தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்திருக்குல்ல, அதுதாங்க இவர் எழுதுறாரு. காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் அந்த பறவை போனதுக்கு அப்புறமும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே. அந்த கிளை தொடங்கிக்கிட்டே இருக்கும், அந்த நடனம் முடிவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாருங்க. அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் பாதை முடிஞ்ச பிறகும் உங்கள் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களை மனசளவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மூலமாக உங்கள் பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்னு சொல்கிறவர், ஒரு பறவை ஒரு கிளையிலிருந்து பறந்ததுக்கு அப்புறமும் அந்த பறவையோட இம்பேக்ட்னால அந்த கிளை ஆடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களோட பயணம் இந்த உலகில் தொடரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க. ஒரு காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டுட்டு ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. இதுதாங்க நா. முத்துக்குமார் அவர்களுடைய கவித்துவம். இதே மாதிரியே அவர் எழுதின இன்னொரு கவிதையிலையும் அழகான எளிமையான தமிழை பயன்படுத்தி நமக்கு ஒரு வார்த்தையிலாலேயே ஒரு சீனையே நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாருங்க. அந்த கவிதையை நான் இந்த வாரம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கவிதையோட தலைப்பு நண்பர்களின் தங்கைகள். நண்பர்களின் தங்கைகள். அண்ணன் குளிச்சுக்கிட்டு இருக்கு, உள்ள உட்காருங்கண்ண என்று வரவேற்று தேநீர் போட்டு தருகிறார்கள் நண்பர்களின் தங்கைகள். கூச்சத்தை போக்க தொலைக்காட்சி பெட்டி மேலிருந்த தலையாட்டி பொம்மைகளையும் வரவேற்பறையில் இருக்கும் ஓடாத கடிகாரங்களையும் நாம் முற்று பார்த்து கொண்டிருக்கையில் சகஜமாக தங்கள் உரையாடலை தொடங்குகிறார்கள். வானொலியில் கேட்ட பாட்டு, கல்லூரியில் நடந்த சண்டை, 3வது போர்ஷனில் குடிவந்திருக்கும் மிலிட்டரி குடும்பம் என சொல்லுவதற்கு அவர்களிடம் விஷயம் ஏராளம் இருக்கிறது. தேர்வு நேரங்களில் நண்பர்களின் வீட்டு மொட்டை மாடியில் கும்பலாக அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கையில், இந்த வருஷமாவது பாஸ் ஆயிடுவீங்களான்னு என்று செல்லமாய் சீண்டுகிறார்கள். என் ஜாலஜி நோட்டில் படம் வரைஞ்சி தரீங்களான்னு, நான் வரைஞ்சா தவளையெல்லாம் முதலையா மாறிடுது என்று வராத ஓவியத்துக்காய் வருத்தப்படுகிறார்கள்.
பின்பொரு நாள் பார்த்து கொண்டிருக்கையில் சட்டென்று வளர்ந்து சாப்பாட்டு இலைகள் நோக்கி உடைந்த எண்ணெய் வழியும் அப்பளங்கள் கூடைகளில் பயணிக்கும் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் தாலி கட்டி கொண்டு கண்கலங்கி விடைபெறுகிறார்கள். நண்பர்களின் தங்கைகள் இல்லாத நண்பர்களின் வீடு முற்றத்தில் பறிக்காமல் உதிர்ந்து கிடக்கும் பவளமழையுடனும் பயணிகள் இறங்கிவிட்ட ரயில் பெட்டியின் வெறுமையுடனும் நூற்றாண்டுகள் கடந்த மலைக்குகைகள் மௌனத்துடனும் நம் முன் நிற்கிறது. இந்த கவிதையில் இருக்கிற வரிகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு பழைய ஞாபகங்களையும் நமக்கு ஒரு சீனையும் பெயிண்ட் பண்ணிடுவோங்க. இதுதாங்க கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்களிடம் இருக்கும் தமிழ் ஆளுமை. இப்போது என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் சிங்கப்பூரில் வளர்ந்த பையன்தான். அதனால எனக்கு ஊரில் இருக்கிற மாதிரி இது கொஞ்சம் ஏர்பனைஸ்டான சிட்டி அப்படிங்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரே தெருவில் இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், இவங்களோட குடும்பத்தினரோடலாம் ரொம்ப அந்யூன்யமாக பழகிற ஒரு கல்ச்சர் இங்கே கிடையாதுங்க. அதனால பாவி பயலுங்க அவனுங்க தங்கச்சியெல்லாம் என் கண்ணிலே காட்டினது இல்லைங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் நண்பர்களோட தங்கச்சிகளை கூட நம்மளோட சொந்த தங்கைகள் மாதிரி பார்க்கக்கூடிய அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல. இந்த காலகட்டத்தில் வாரணமாயிரம் மாதிரி படம்லாம் பார்த்து வளர்ந்த என்ன மாதிரி பசங்களுக்கு அந்த இன்னசென்ஸையும் கூட இன்னும் கொஞ்சம் எங்களுக்குள்ளே இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கவிஞர் நாமுத்துக்குமார் மாதிரியான படைப்பாளர்கள் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் பெருசாக இல்லாத எனக்கு கூட ஒரு ரிலேட்டபிலிட்டி கொடுக்குறாருங்க. அது அவர் பயன்படுத்துகிற ரொம்ப எளிமையான தமிழ்னாலையும் அவர் வரிகள்னால நம்ம மனசுக்கு தானாக ஒரு இமேஜ் வருதில்ல, ஒரு சீன் வருதில்ல, அந்த ஒரு அபிலிட்டினாலையும் மட்டும்தாங்க. இதுதாங்க கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்களிடம் இருக்கும் கவித்துவத்துக்கும் தமிழ் ஆளுமைக்குமான ஒரு அடையாளம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதிய கவிதைகள் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவர் எழுதிய நிறையா பாடல் வரிகளும் என் மனசில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ஃபியூச்சர் எபிசோட்ஸில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டே வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்களுடைய கவிதைகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்கங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு தமிழனுங்கிற பேஜில், இல்லைன்னா யூடியூப்பில் தமிழும் நானும் அப்படிங்கிற பேஜில் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஏதாவது ஒரு கவிதையோ பாடலையோ போய் படித்து பாருங்கள். சந்தோஷம் தானாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.